உங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கோங்க. திருப்பி அவங்களுக்கு கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக சொல்லிவிடுங்க, இந்த டைமில் பண்ண போகிறேன், இந்த டைமில் கொடுக்க போகிறது கரெக்டாக சொல்லிவிடுங்க. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க தானே அவங்க எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. இன்கேஸ் அவங்களால முடியலன்னா ப்ளீஸ் விட்டுடுங்க. அதே மாதிரி அவங்க கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பழகுனீங்களோ அதே ரிலேஷன்ஷிப்பில் அதே மாதிரியே நீங்கள் அவங்க கூட பழகணுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனுமே உங்கள் லைஃபு இந்த ஃபினான்ஷியலாக எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா? தாண்டி போகல. ஓகேங்களா? ஆனால் இந்த 4 ஆப்ஷன்ஸை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸில் வேறு ஏதாவது விதமாக லோன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா யுவர் லைஃப் இன் ரிஸ்க்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மொபைல் ஆப் லோன்ஸ் சுத்தமாக அது கேட்டாலே எனக்கு பிடிக்காது. இந்த மொபைல் ஆப் லோன்ஸால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுற மாதிரி இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், நான் அந்த அன்வெரிஃபைடு ஆர்பிஐ அன்ரெஜிஸ்டர்ட் லோ ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி பேசியிருக்கேன். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த பக்கமே போயிடாதீங்க. நம்பர் 2, இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி அந்த பக்கமும் போகாதீங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சில பேர் லோன் கொடுப்பாங்க, ப்ரைவேட் லேண்டர்ஸ், அந்த பக்கமும் போயிடாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் உங்கள் கையில் கிடையாது. ரிஸ்க், நிம்மதியாகவே வாழ முடியாது. லைஃபோட பீஸ்ஃபுல்லே போயிடும். அதனால் கடன் வாங்காமல் இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணணும். ஆனால் எல்லாருக்கும் சூழ்நிலை அப்படி இருக்காது. அப்படி வாங்கிட்டிங்கன்னா அது எப்படி எந்த மாதிரி விஷயம் தான் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் 4 பாயிண்ட்ஸ்குள்ளேயே இருந்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ். எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் திருப்பி மீட்டு எடுக்க முடியும். எல்லாமே கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியும். திருப்பியும் லோனே வாங்காத சூழ்நிலைலாம் அமையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா. இதெல்லாம் தாண்டி வேறு ஆப்ஷனே இல்லை, நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கினீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப கஷ்டத்தில் போய் மாட்டிக்கும். ஒரு சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு ஃபேமிலி கூட ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. வெளியே நம்மளை எவ்வளவோ சஃபர் ஆகிருக்காங்க இந்த மாதிரி தேவையில்லாத லோன்ஸ்லாம் எடுத்து. ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த 4 நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் கண்ட்ரோல்டாக கொண்டு போயிட்டு திருப்பியும் மீட் எடுத்து எல்லா கடன்லேருந்து வெளியே சந்தோஷமாக வாழலாம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வர முடியாது. பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய கொலீக்ஸ் ப்ளஸ் இதை பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், சேஃபாக இருங்க, லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க, ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருங்க, கரெக்டாக கொண்டு போங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த ப்ராப்ளம் வராது, சந்தோஷமாக போகும். நீங்கள் ஃபினான்ஷியலில் இன்டிசிப்ளினாக போயிட்டீங்க, வேறு எங்கேயாவது தடம் மாதிரி தப்பான டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு லோன் வந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது ஒன்று லோன் எடுத்து யார்ட்டையாவது வாங்கி மாட்டிக்கினீங்கனாலே நீங்கள் காலிங்க. அதை எடுத்து அதை அடைக்கணும்னு நினைப்போம். அந்த